சாப்பிட்றேன் அப்படின்னதும் அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே அந்த சாப்பாடு பரிமாறுறவர் இருக்கிறார் பக்கத்துலேயே. ஆனால் நாஷ்னே அவரை காட்டி கொடுக்கல. பாபா வந்து உனக்காக ஆரத்தி காப்பாற்றும் காத்திருக்கோம், நீ போய் முதல்ல பசியாக தணிச்சிட்டு வா, பசி யாருக்காகவும் காத்திருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நாச்சினை திருப்பி சத்திரத்துக்கு போக அவருக்கு முன்னாடி அவசரமாக அந்த சாப்பாடு பரிமாறுறவரும் சத்திரத்துக்கு ஓடி போய் அவருக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் தான் திரும்பி வராங்க. திரும்பி வந்து ஆரத்திலெல்லாம் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் பாபாவுக்காக சில பீடாக்கள் வெத்தலை எல்லாம் கொடுப்பாங்கள்ல, வெத்தலை பாக்கு, அது வந்து ஒரு பொண்ணு யாரோ கொடுத்துருக்காங்க. அதை நாச்சினியிட்ட கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இன்றைக்கி ஏகாதசி ஆச்சே, இன்றைக்கி வெத்தலை போடலாமா அப்படின்னு அவர் தயங்குறதுக்கு, ஆனால் செரிக்கிறதுக்காக இதை போடலாம், நீ போடு அப்படின்னு விளக்கம் கொடுத்து அதை அவரை சாப்பிட வைக்கிறாரு. இன்னொரு சமயம் யாரோ ஒருத்தர் வந்து சாப்பாடு அது யாராவது ஒரு அதிதிக்கு சாப்பாடு போட்டதுக்கு அப்புறமே சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை வச்சிட்ருக்காரு. ஒரு நாள் வந்து 3 மணி ஆகியும் யாரும்